சிஎம் வந்தார், ஓப்பன் பண்ணலங்க. அவ்வளோ கோடி செலவுன்றாங்க. ஆனால் இல்லை, ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. மக்கள் ஒரு டஸ்ட்பின் கூட இல்லை. இங்கே தானே உள்ளார சேலம் பள்ளப்பட்டி. நிஜமா உள்ளார விட்றாங்களா? அப்பா அம்மா ஏ அடிச்சு படுத்துங்கனியா? பார்த்தா படுத்துங்கிற மாதிரியா இருக்கு. ஏரியில தண்ணியே காணோம். தண்ணி எப்பயும் வந்து தண்ணி இருக்குமா இங்கே? இல்லை தண்ணி இருக்கும், ஆனால் ஏற்காடு தண்ணி வந்தாலும் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. சத்தம் போகிற நாய்க்கு மாறிக்கமா இன்னும் ஒழுங்கா முடிக்காம வச்சிருக்கானுங்களா? ஓப்பன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை வந்து ஓப்பன் வேற பண்ணி வச்சுட்டு போறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஏதோ கட்டிட்டு இருக்கிறானுங்க. நாங்கள் ஓப்பன் பண்ண அதுக்கு கடைசி வரல கட்டிட்டு தான் இருப்பாங்க. 2 வருஷம் தான், அவ்வளோதான். தண்ணி இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும். எது இதுவா? இங்க தண்ணி இருக்குமா இல்லை இருக்காதாடா? எப்பயுமே முன்னாடிலாம் ஏதோ மழை பெஞ்சா இருக்கும். எங்க இருந்து தண்ணி வருதுங்க? ஏற்காட்டுலேருந்து தண்ணி வருது. அதான் இந்த ஓடையில் வருதா? இதையும் ஃபோக்கஸ் பண்ணு. இங்கேருந்து இறக்கத்தில் வருது, இங்கே வந்து பைப்பு வரல, இங்கே தண்ணி வராது. இப்படி தான் தேங்கி நிற்கும் போடு. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் வரும்போது மட்டும் நல்லா நாங்கள் அது வந்து ஷோக்கே மேக்கப் பண்ணிடுவோம். பெருசாக இருக்கு. 10 நிமிஷம் ஆகும். நல்லா பெருசாக இருக்கு. நல்லா பெருசாக இருக்குது. சுற்றி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா? 3-4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பா 2 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஒரு நடுவில் கோயில் வேறு இருக்கா? இது ஆதி காலத்து கோயில். எனக்கு தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பரவாயில்ல, தண்ணி இல்லாத மாதிரி கட்டி முடிச்சிட்டானுங்க. உள்ளாத தண்ணி வரதுக்கு எங்கடா வழி இருக்கு? ஓ அதுக்கு தான் தூர் வாரி வச்சுக்கிறானுங்களா? பரவாயில்ல. நைட்டு வந்தாருக்கு நிறைய நாய் இருக்குது. அப்புறம் சரக்கு அங்கே அடிப்பானுங்க நைட்டா? அது வந்துட்டு உட்காரத்துக்கு இடம் மாதிரி போட்டு வச்சிடலாம். நல்லா இருக்குது. அதை இது கோயில் தான்.
மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கு இடம். நல்லா தான் இருக்குது. டே குடிச்சுட்டு சரக்கு பாட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்கடா. சிகரெட்டு சரக்கு காசு போட்டால் தான், நீ சொன்ன மாதிரி இது என்ட்ரி போட்டால் தான் எவனும் வர மாட்டானுங்க. 5 ரூபா போதும். போட்டால் எல்லாமே பண்ணலாம். 35லேருந்து எல்லாம் அடி கடிச்சு விடாதல. கம்பியை ஓட்டையை போட்டு வச்சுக்கிதுங்க. ஆமாடா டே, கம்பியை ஓட்டையை போட்டாங்கடா நேரம் வரதுக்கு. இதுக்கப்புறம் காசு வாங்கினா என்ன வாங்கலைன்னா நடுவில் பூந்து உள்ளார இருக்குங்க. 3 வருஷம் தான் கொடுக்கும். ஆமாம். என்னடா இது, என்னடா ஒரு ஊடே இருக்குது. எல்லாரும் குடியே இருப்பாங்க. கொட்டாயம் ஆட்டு கொட்டாயம் போட்டாங்க. கம்பி வச்சு விட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. நானுங்க ஒரு 4 ரவுண்ட் அடிச்சாங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு மணி நேரம் 4 ரவுண்ட் அடித்தா. 4 ரவுண்டு ஜாக்கிங், ஒரு ரவுண்டு இது 4 ரவுண்ட் ஜாக்கிங், ஒரு ரவுண்டு ஜாக்கிங். பிளான்லாம் நல்லா போட்டிருக்கானுங்க. நம்மளாம் வந்தால் நிற்கிறதுக்கு. என்னடா இதுக்கு மட்டும் அப்படியே விட்டுருக்கானுங்க பிளாங்க். அது கோயில் அதுக்கு அது கம்பி போட்டிருக்காங்க பேர். இங்கே கம்பி இல்லைடா கோயிலுக்கு. கம்பி போட்டிருக்கானுங்க. இது கட்டு கம்பி போடலையா? போடணும். இதுக்கப்புறம் போட்டால் என்ன போடலன்னு. கம்பியெல்லாம் ஒன்றும் இல்லை. காரே உள்ளார நின்றுட்டு இருக்குது. இந்த கார் எப்படி உள்ளார வந்திருக்கோம்? அதுதான் மாட்டாடு. அதோட வழி இருக்கும். ஜாஸ்தி பண்ணி வச்சிருக்கானுங்க. டே டே அங்கே வழியே இல்லைடா. இருக்கு. அப்பெல்லாம் நீ சீக்கிரம் உதவி பண்ணுங்க. இந்த வழியாக வந்துருக்குமா காரு? ஆமாம், அங்கே தான் வந்துருக்கேன் ஃபஸ்ட்டு. நான் கூட பார்க் ஓப்பன் பண்ணுறாங்க தீப்ஸி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பெரிய இடம்டா, என்னென்ன வைக்கலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம் இதில் இவனுங்க வச்சு. என்ன இவ்வளோ குப்பை சாமி. நம்ம விளாண்டது சிரமப்பட. ஆமாம். ஓ
இதெல்லாம் வச்சிருக்கிறானுங்க அதெல்லாம் போடுவோம். அலங்காரத்துக்கு மரத்துக்காக. ஆமாம் இதான் ஒரு நிமிஷம். சேட்டா சேட்டா வாக்கிங்னா வரலாம், குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு இருந்தால் காட்டுன்னா அடிக்கும். சேலம் மாநகராட்சி பள்ளப்பட்டி போங்க, முடிஞ்சிச்சு போங்க.